Hi friends, welcome to CBC class 12 applied maths MLOTech solution பார்த்துருக்கோம். அது exercise number 5.4ல first sum கான solution. So இந்த exercise வந்து ரொம்ப ஈஸியான exercise, ரொம்ப important exercise கூட நமக்கு மேபி எக்ஸாமில் கேட்கலாம். செகண்ட் ஆர்டர் நல்லா பார்த்தோம். செகண்ட் ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் இன்னும் கிளியராக புரியும். ஓகே, செகண்ட் ஆர்டர்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது பேர் ஃபஸ்ட் ஆர்டர், இன்னொரு வாட்டி பண்ணால் அது பேர் செகண்ட் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to x ஸ்கொயர் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, என்ன வரும்? dy by dx. என்ன ஆன்சர்? 2x. கரெக்டாக? இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர், இதுக்கு பேர். ஓகேவா? 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 2, இதுக்கு பேர் ஃபஸ்ட் ஆர்டர், இதுக்கு பேர் செகண்ட் ஆர்டர். ஓகேவா? 22 ஆர்டர் இல்லை தம்பி, செகண்ட் ஆர்டர்ப்பா. இப்போல்லாம் புத்திசாலித்தனமாக கேட்பீங்க, ஐ நோ வெரி வெல். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஆர்டர். இப்போ கொடுத்துருக்க எல்லா சப்டிவிஷனுக்கும் நம்ம 2 ஆர்டர் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷனாக போகுமா? ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வைக்கல, நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைப்போம் ஒய்ன்னு. அப்புறம் யாராவது நான் பேர் வைக்கலையாமா அப்படின்னு கேட்பாங்க. அவன் எனக்கு சோரே வைக்கல, நீங்கள் கவுண்டர் கொடுப்பீங்க. ஓகே, ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறேன்ல. ஓகே, கூல். So x square plus 3x plus 2, first is the differentiate with respect to x. இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, நம்ம காட்டணும் எந்த ஃபங்க்ஷனால் எந்த வேரியபிளால் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு காட்டுங்க. ஓகேவா? ஸோ dy by dx, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ண திரும்ப வரும், அந்த 2 வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிடும். ஸோ 2 பவரில் 1 குறைஞ்சிரும். ஸோ 2x ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இப்போது dy by dx வந்து என்ன ஆன்சர் வந்துச்சு? 2x ப்ளஸ் 3. இப்போது இதை இன்னொரு வாட்டிங்க நல்லா பாருங்களேன், இது ஒய்யா, இந்த ஒய் கூட ஒரு d by dx சேர்ந்துருச்சு, சேர்ந்து dy by dx வந்துச்சு. கரெக்டாக? இந்த y கூட ஒரு d by dx, அதாவது டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன், வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறேன், d by dx, d into y dy by dxன்னு வந்துருச்சு. ஓகேவா? d into y மாதிரி. ஓகே, இப்போ அதேமாதிரி இது கூடயும் ஒரு d by dx சேர்ந்துடும். அப்போ என்ன வரும் இங்கே பாருங்கள். ஸோ d ஸ்கொயர் y by dx, ரெண்டு dx இருக்குது, dx த ஹோல் ஸ்கொயரை dx ஸ்கொயர்னு எழுதிப்பாங்க. ஓகேவா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அகைன் 2x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். என்ன ஆன்சர்? 2 into 1 2. இதுக்கு பேர் ஃபஸ்ட் ஆர்டர், ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த ஆன்சரை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன், இதுக்கு பேர் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். புரிஞ்சுதா? சம்ம புரிஞ்சுதா? கிளியரா? ரைட், அவ்வளோதான், சப்டிவிஷன் முடிஞ்சுது. ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டர்னா 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கலாம், லெட். நான் தான் பேர் வைக்கிறேன், நான் லெட்டுன்னு போட்டுக்கணும். ஸோ ஒய்ன்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. ஓகே, ஸோ எக்ஸ் கியூப். ஸோ இந்த 3 வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், 3 முன்னாடி வந்துச்சு, பவரில் 1 குறைஞ்சிரும், 3 - 1 2 ஆகிடுச்சு. ஓகேவா? மைனஸ் இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா 10, பவரில் 1 குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னப்பா? 1. ஓகேங்களா? ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ நான் இங்கேயும் கான்ஸ்டன்ட் தானே இருக்குது, அதை பண்ணாலும் 0 தானே வரணும், இங்கேயும் கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா அப்போது 0. இப்போது அதே கான்ஸ்டன்ட் கூட ஒரு எக்ஸோ இல்லை ஒய்யோ ஏதோ ஒன்று மல்டிப்ளேயோ டிவிஷனில் இருந்தால் அதை அப்படியே வச்சுன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மட்டும் தனியாக, இப்போ நீங்கள் வந்து 12A இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நீங்கள் 12A படிக்கிறீங்க, நீங்கள் தனியாக 12B கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு பையனை போய் அடிக்க போகிறீங்க. ஏன் வன்முறை தூண்டல, சும்மா சொல்கிறேன். சரி, உங்கள் ஃப்ரெண்டே பேச போகிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட சண்டை போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 12Bயில் ஒரு பையன் கூட. அவன் என்ன பண்ணுவான், தனியாக வரியாப்பா, அந்த கிளாஸ் மொத்த பாய்ஸும் சேர்ந்து உங்களை அடின்னு அடிச்சிருவாங்க. கரெக்டாக? இதுவே நீங்கள் ஒரு வெயிட்டான பார்ட்டி, ஒரு எக்ஸு, இன்னொரு 10 பேர், உங்கள் 12Aல உங்கள் பாய்ஸே 10 பேர் சேர்த்துட்டு போனீங்கன்னா அப்போ அது வேறு லெவலில் மாசாக இருக்கும். சார் வன்முறை தூண்டுறாரு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தனியாக போனான்னா ஒருத்தர் சொங்கியமாக இருக்கானா பலர் காது மாதிரி நாள் வச்சுருவாங்க. ஓகேவா? இதுவே ஒரு கெத்தன்னு இல்லை, வெயிட் பார்ட்டி, அப்படியே ஜிம் பாய்ஸ் மாதிரி கூப்பிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அடிக்க முடியாது, பயப்படுவாங்க. ஸோ அதுதான் லாஜிக். தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் அது 0. ஓகே, கூட யாரோ எக்ஸோ ஒய்யோ மல்டிப்ளேயோ டிவிஷனில் வேரியபிள் இருந்தால் அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படியே தான் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 கூட எக்ஸு சேர்ந்துருக்கா, 3 அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸை பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. நான் வன்முறைலாம் சொல்லலை. ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காமிச்சேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகும், 3 2s are 6, பவர் 1 குறைச்சிட்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 10 into 1. இது கான்ஸ்டன்ட் தான்.
3 into 1 3 தான், 3 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் எடுத்ததுங்க. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 6x minus 10 முடிஞ்சது. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் போகுமா? தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன், லெட் ஒய்ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பேர் வச்சிடணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணி லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. ஓகே, நெக்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா ஷார்ட்கட்டை திரும்ப சொல்கிறீங்க பாருங்கள். எப்போவுமே டிஃப்ரென்ஷியேஷனாக 1/xனால் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண வேண்டாம், டேரெக்டெல்லாம் டைம்லாம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு இங்கே பாருங்கள் ஷார்ட்கட். பாசிட்டிவ் இருக்கா? பாசிட்டிவ் தானே இருக்குது, அப்போ நெகட்டிவ் போட்டுக்கோங்க. பவர் 1னா இந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 டினாமினேட்டரில் 1 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நல்லா பாருங்கள். பாசிட்டிவ்னா புட் நெகட்டிவ், இந்த 1 into 1 1 டினாமினேட்டர் 1 இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ -1/x ஸ்கொயர். இப்போ இப்படின்னு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1/x⁴ அதுவும் சிம்பிள். பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ். இந்த 4 into 1 4 டினாமினேட்டர் 1 இன்க்ரீஸ் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு 5. இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் போகுமா? ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் லாக் எக்ஸ்னு இருக்குது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு லெட் ஒய்ன்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். dy/dx. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது பார்க்க லாக் எக்ஸ் மாதிரி இருக்கா? லாக் எக்ஸுங்க பாருங்கள். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரீகால் பண்ணுங்கப்பா. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து என்னென்னா 1/x. இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்க்க ஃபார்முலா மாதிரி இருக்குது. எங்கே சார் இருக்குதுன்னு கேட்பீங்க பாருங்கள். லாகு எக்ஸுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்குது. ஸோ அதை எக்ஸ் மாதிரின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ 1/xன்னா அங்கே 1/xக்கு பதிலாக தான் இருக்கும். லாக் எக்ஸ் போட்டாச்சு. இன்ட்டு இந்த மாதிரி எக்ஸ் பிளேஸில் வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும்னா அந்த டேர்மை தனியாக எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு பேர் தான் செயின் ரூல்னு சொல்லுவாங்க. ஒரு செயினை பிடிச்சி போகிறோமோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பண்ணிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இப்படி போகும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் பிளேஸில் லாக் எக்ஸ் இருக்கானா, அப்போ அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் என்னது? 1/x. இப்போ இந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ் பிளேஸில் லாக் எக்ஸ் இருந்துச்சா, அவனை தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுறணும். ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஆன்சர். இது எக்ஸ்2ன்னு போட்டக்கூடாது. இது ஒரு தனியாள், இவன் ஒரு தனியாள். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் எழுதிக்கோங்க கன்ஃபியூஷனுக்காக, கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? எக்ஸை முன்னாடி போட்டு எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். இதுதான் dy/dx. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ d²y இதை திரும்ப பண்ண போகிறேன். d²y/dx ஸ்கொயர். ஓகேவா? இதை நீங்கள் ரெண்டு விதமாக போடலாம்ப்பா. ஒன்று வந்து கோஷன் ரூல் u/vன்னு அப்ளை பண்ணியும் போடலாம். இன்னொன்று இப்போ போன சம்மில் சொல்லி கொடுத்தேன் அந்த ஃபார்முலா. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1/xன்னா என்ன சொன்னேன் ஷார்ட்கட்டு? ப்ளஸ்னா மைனஸ் போட சொன்னேன். இந்த பவர் 1 இங்கே மல்டிப்ளை பண்ண 1 டினாமினேட்டர் 1 இன்க்ரீஸ் பண்ண. அதே மாதிரி தான் இங்கே இதை ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். எக்ஸு மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ 1/x மாதிரி இருக்கா? 1/x மாதிரி. 1/xனா -1 இந்த எக்ஸுக்கு ஸ்கொயர். ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது 1/x மாதிரி, இது ஃபுல் டேர்ம் எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. 1/xனா -1 எக்ஸ் ஸ்கொயர். இப்போது எக்ஸ் பிளேஸில் இவன் இருக்காங்களா, இது மாதிரி எக்ஸ் பிளேஸில் வேறு இருக்காங்க, அவனை தனியாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பிளேஸில் இவன் இருக்கான், அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். இது ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்குது. நமக்கு ப்ராடக்ட் ரூல் தெரியும். என்ன ஃபார்முலா? ரீகால் பண்ணுங்கள். uv the whole dash equal to uv dash plus vu dash. ரீகால். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸை u அப்படியே வச்சுக்கிறேன். v dash log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் டேரெக்டாக போடுறேன். 1/x ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கோங்க log x. u dash டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பண்ணால் 1. ஸோ எக்ஸ் கேன்சல். 1 + log x. இப்போ இந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 + அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிச்சு. இதை எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். d²y/dx square is equal to -1 into anything, அந்த anything தான் வரும், by x log x the whole square. புரிஞ்சுதா? நல்லா பார்த்துக்கோங்கப்பா. எக்ஸு பிளேஸில் இந்த ஃபங்க்ஷன் இருந்தது, அதை தனியாக எடுத்துட்டேன். தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே ப்ராடக்ட் ரூல் u v எடுக்கிறேன். யூவை அப்படியே வச்சுட்டேன். விக்கு டேஷ் லாக் எக்ஸை பண்ணால் 1/x. வி அப்படியே வச்சுட்டேன். யூக்கு டேஷ் எக்ஸை பண்ணால் 1. ஸோ 1 + log x. இதை மல்டிப்ளை பண்ணிவிடும். முடிஞ்சுது. ஓகேவா? ஃபோர்த் சப்டிவிஷன். ஒரு நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் போகுமா? இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். லெட் y is equal to log x/x. ஓகேங்களா? ஸோ மேலே ஒரு ஃபங்க்ஷன், கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ அப்போ நம்ம கோஷன் ரூல் யூஸ் பண்ணோம்.
கோஷன்ட் ரூல்னால் என்னது ரீகால் பண்ணிக்கோங்க. u by v the whole dash இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன ஃபார்முலா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு v ஸ்கொயர் கீழே v போட்டுக்கோங்க. இங்கே v போட்டோடனே உடனே இங்கே v. ஓகே, அப்புறம் யூக்கு டேஷ், நார்மல் வியா யூக்கு டேஷ் மைனஸ் போட்டு நார்மல் யூ விக்கு டேஷ், இங்கே டேஷ் இருக்குது, இங்கே நார்மல் யூ. இதுதான் ஃபார்முலா. ஸோ அக்கார்டிங் டு த ஃபார்முலா மேலே இருக்கிறது u, தட் இஸ் log x, அண்டு கீழே இருக்கிறது v, அது வந்து எக்ஸு. இப்போ u டேஷ் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, v டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இப்போது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். ஸோ y டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx is equal to, இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ஃபார்முலா ஃபுல்லாக போடுங்க. v ஸ்கொயர், vனா டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் v இன்ட்டு யூ டேஷ், vனா எக்ஸு இன்ட்டு யூ டேஷ்னா இந்த 1/x மைனஸ் u இன்ட்டு v டேஷ், uனா log x இன்ட்டு v டேஷ்னா 1. ஓகேவா? இதையும் கேன்சல் பண்ணுறலாம். ஸோ என்ன வரும் பேலன்ஸ்? 1 மைனஸ் log x பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் என்னோட dy பை dx. இப்போ நான் என்ன பண்ணணும்? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதாவது இதை வந்து நான் திரும்ப ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ திரும்பவும் மேலே இருக்கிறது யூ நடக்குது, இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அகெயின் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, எக்ஸ் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ மேலே இருக்கிறது திரும்ப இந்த ஃபார்முலா. ஓகே, மேலே இருக்கிறது என்னோட யூ, யூனா 1 மைனஸ் log xன்னு எடுத்துக்கிறேன். கீழே இருக்கிறது என்னோட v, எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ யூ டேஷ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. ரைட்டா? நெக்ஸ்ட் v டேஷ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும், பவரில் ஒன்று சப்ராக்ட் ஆகிடும். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். dy பை dx அது என்ன ஆகும்? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 2 வாட்டி பண்ணுறேன். ஃபார்முலா என்னது? விக்கு ஸ்கொயர், வினா என்னது? இந்த எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர், வி ஸ்கொயர். நெக்ஸ்ட் v இன்ட்டு யூ டேஷ் x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 1/x மைனஸ் v இன்ட்டு யூ டேஷ் போட்டுனா நெக்ஸ்ட்டு u மைனஸ் u இன்ட்டு v டேஷ், u இன்ட்டு யூனா 1 மைனஸ் log x இன்ட்டு v டேஷ்னா என்னது? 2x. ஓகேவா? ஸோ இதை ரைட்டாக சிம்பிளை பண்ணுவோமா? இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு கேன்சல். அப்போ இங்கே ஒரு பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் தானே, ஒன்று தானே கேன்சல் இருக்குது, பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், காமனாக வெளியே எடுத்துருங்க. எக்ஸை காமனாக எடுத்துட்டா இந்த எக்ஸ் வெளியே போயிடுச்சு, இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகி பேலன்ஸ் ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சு. ஸோ -1 மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் உள்ளே தள்ளி விட்ருங்க. ஸோ என்ன ஆகும்னா, இல்லை அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இங்கே ஒரு 2 வேறு இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடும். மைனஸ் இந்த மைனஸ் இருக்குது, இந்த 2 ஃப்ரண்ட் எழுதிக்கிறேன். 1 மைனஸ் log x பை இது வந்து x பவர் 4 ஆகிடும். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இங்கே ஒரு எக்ஸ் கேன்சல், பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. 2 எக்ஸுக்கும் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. ஸோ இது -1, இந்த 2 ஃப்ரண்ட்டில் எழுதிட்டேன், இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த -1 அப்படியே. ஸோ இப்போ -1 அப்படியே இருக்குது, -2 தருங்க, -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 log x பை இது x பவர் 4ல் ஒரு எக்ஸ் தான் கேன்சல் ஆகிருக்கு, மிச்சம் x கியூப் இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே பாருங்கள், இது வந்து -3 ஆகும். ஸோ பாசிட்டிவ் நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 2 log x ப்ளஸில் இது ஃபஸ்ட் எழுதுகிறேன். இது -3 பின்னாடி கொஞ்சம் அழகாக இருக்குமே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் கியூப். அவ்வளோதான், முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? 5th சப்டிவிஷன் ரொம்ப ஈஸி. இது பார்க்க u பை v ரூல் மாதிரி இருக்குது. u மேலே இருக்குது u, கீழே இருக்குது vன்னு எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். திரும்ப இது டிஃபரன்ஷியேட் பண்ணோம், திரும்ப u vன்னு எடுத்து திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் 6th சப்டிவிஷன் போகுமா? இப்போது 6th சப்டிவிஷன் இங்கே பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு லெட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு பேர் வைக்கணும். அப்புறம் நம்ம பேர் வைக்கலையாமான்னு கேட்டுருவாங்க. ஓகே, இது இருக்குது. இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து மேலேயும் பவர் 1 கீழேயும் பவர் 1 இப்படி இருந்தால் இதுக்கு பேர் என்னென்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இம்ப்ராப்பர். நான் 7th சாப்டர் இன்டகிரேஷன் வரும், அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக எடுப்பேன். இப்போதைக்கு லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா இம்ப்ராப்பர், திரும்ப அதே எழுதினுக்கிறேன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டர். டினாமினேட்டரை விட பெருசாக இருக்கணும், இல்லை ஈக்குவல் ஆகணும். இங்கே பாருங்கள், பவர் அதே சேமாக தான் இருக்குது. ஸோ அப்போது இதை வந்து டிவைட் பண்ணி மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். மாற்றிட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். எப்படின்னா பை டூயிங் டிவிஷன். இங்கே பாருங்கள் எப்படி டிவைட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க. 2x + 1 டிவைடட் பை 2x + 3. இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். 2x பை 2x கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் 1. ஸோ அப்போ பேலன்ஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சா 1 தானே. இந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மோட 1 × 2x 2x, 1 × 3 3. இப்போ இது சிம்பிளாக மாற்றுறேன். இது கேன்சல். 1 - 3னா -2. ஓகேவா? ஸோ இப்போது இதை மிக்சடு ஃப்ராக்ஷன் கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் எழுதும். இதுக்கு பேர் என்னோடய கோஷன்ட், இதுக்கு பேர் என்னோட ரிமைண்டர்,
இதுக்கு பேர் என்னோட டிவைசர். எழுதுனா சம் மாறும். இங்கே பாருங்கள், கோஷன்ட் என்னது 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது -2. அப்போ ப்ளஸ் இன்ட்டு -2, ஸோ ப்ளஸ்னே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், -2 பை டிவைசர் என்னது 2x + 3. ஸோ அப்போ y = என்ன வரும், 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 by 2x + 3. இதுதான் இப்போ என்னோட கொஸ்டின். இது கிடையாது, இப்போ இதுதான் என்னோட கொஸ்டின். இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்படியே போடக்கூடாதா, u/vன்னு கோஷன்ட் ரூல் ஃபார்மில் போடலாம், கொஞ்சம் பெருசாக போகும், கேல்குலேஷனாக பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தோட அந்த அன்னோன் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பவர் வந்து நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட கிரேட்டராக இருந்தாலும், இங்கே 2 3 4 அப்படி இருக்குது, இதை விட பெருசாக இருக்குது இருந்தாலும், இல்லை ஈக்குவலாக இருந்தாலும், இங்கே ஈக்குவலாக இருக்கா இருந்தாலும் இப்படி டிவைட் பண்ணிவிட்டு q + r/d. இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் எந்த டேர்ம் இல்லை, டினாமினேட்டரில் பவர் 1, டினாமினேட்டர் தான் பெருசு, இங்கே வேரியபிளே இல்லை. அப்போ இதுக்கு பேர் தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இப்படி மாற்றிட்டு இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஈஸியாக பண்ணிடலாங்க. பாருங்கள், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை பண்ணால் dy/dx, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 மைனஸ் இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இது பார்க்க மேலே இன்ட்டு 1 போடலாம், ஒன்று மேலாம் 2 × 1 போட்டுக்கலாம். இது பார்க்க 1/x மாதிரி இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வாட்டி இந்த ஷார்ட்கட். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1/xன்னு என்னென்னா, பாசிட்டிவில் இருக்கா அப்போ நெகட்டிவ் போட்டுக்கணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் போட்டுக்கணும். ஸோ இந்த பவர் 1 இருக்கா, அதை மல்டிப்ளை பண்ணணும் 1, டினாமினேட்டரை ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது முடிஞ்சது. ஸோ இதையும் 1/x மாதிரி இருக்குது, அப்போ பாசிட்டிவ் இருக்கா அப்போ நெகட்டிவ் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து இது ஹோல் பவர் 1, இந்த பவரை இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1/2x + 3 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் தானே இருக்கணும், அந்த பிளேஸில் யார் இருக்கிறா, இவன் இருக்கிறான். இவனை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எக்ஸ் பிளேஸில் இவன் இருக்கிறான். ஸோ எக்ஸ் பிளேஸில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 × x பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. ஸோ 2 இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஸோ 1 பண்ணால் 0 மைனஸ் அப்படி இருக்குது, இந்த 2 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பார்க்க 1/x மாதிரி இருக்குன்ற 1/x பண்ணால் -1/x². ஸோ -1/ இது ஃபுல் டேர்மே என்னோட எக்ஸ் மாதிரி x² முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ் பிளேஸில் வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, இப்படி இருந்துச்சுன்னா செயின் ரூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் சொல்லுவாங்க. என்னென்னா, எக்ஸ் பிளேஸில் வேறு ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தானா, எக்ஸ் பிளேஸ் இருந்தானா இவனை தனியாக எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ dy/dx = இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 2s are 4/2x + 3 the whole square. இப்போ நம்ம அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா, d²y/dx². இப்போ இது திரும்ப பார்க்க இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது, 1/x² மாதிரி இருக்குது, 1/x² மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவாக நெகட்டிவ் போட்டுக்கிட்டேன். இந்த பவர் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், 4 2s are 8. டினாமினேட்டரில் பவர் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ஆகும்னா, பாசிட்டிவ்னா நெகட்டிவ், இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன் 2, டினாமினேட்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பவரை 2னா 3 இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது ஃபார்முலா படி எக்ஸ் தானே இருக்கணும், எக்ஸ் பிளேஸில் மட்டும் இவன் இருக்கான். ஸோ இவனை தனியாக எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். என்ன வருது, 2, அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் பிளேஸில் வேறு யார் இருந்தாங்கன்னா தனியாக எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ -16 டிவைடட் பை 2x + 3 the whole cube. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் u/vயில் போட்டிங்கன்னா பெருசாக கொட்டையாக வரும். ஓகேவா? அதனால் இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ டிவைட் பண்ணி மாற்றிக்கிட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன், திரும்ப இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஷார்ட்கட் மாதிரி வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம், 7th சம். ஸோ 7th சப்டிவிஷன் ஆரம்பத்திலே ஒய்னு பேர் வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx. இங்கே பாருங்கள், இது பார்க்க √x மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ரீகால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் √x. √xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா 1/2√x. ஓகேவா? அப்போது இது பார்க்க √x மாதிரி இருக்குது, இது ஃபுல்லாக x மாதிரி இருக்குது. ஸோ அப்போ 1/2 × √x போட்டாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் தானே இருக்கணும் ஃபார்முலா படி, எக்ஸ் பிளேஸில் யார் இருக்கிறா, இவ்வளோ பெரிய. அப்போது எக்ஸ் பிளேஸில் வேற ஒருத்தன் இருந்தான்னா அவனை தனியாக தூக்கிட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 1 பண்ணால் 0, x² பண்ணால் 2x, இந்த -2x இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 2 கேன்சல். ஸோ அப்போ என்ன ஆன்சரு, dy/dx = மேலே 1 × -x தான் -x √1 - x². இதுதான் என்னோட dy/dx ஆன்சர். புரிஞ்சுதா? dy/dx புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், மேலே ஒரு ஃபங்க்ஷன் கீழே ஒரு ஃபங்க்ஷன், கோஷன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாமா? ரைட். ஸோ அகெயின் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். So d²y/dx² is equal to, so again quotient rule,
u by v the whole dash என்ன ஃபார்முலாப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம். v ஸ்கொயர் v போட்டால் இங்கேயும் v uக்கு டேஷ் மைனஸ் u v டேஷ். ஓகேவா, ரீகால். ஸோ யூனா மேலே இருக்கிற டேர்ம் மைனஸ் எக்ஸ், வினா கீழே இருக்கிறது 1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூ டேஷ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வி டேஷ். இது பார்க்க ரூட் எக்ஸ் இதுதானே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருது, இந்த ஆன்சர் தான். ஸோ இங்கே பாருங்கப்பா, இதை நான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது தானே இங்கே இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தானே இந்த ஆன்சரு. அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, மைனஸ் எக்ஸ் பை 1/2 ரூட் எக்ஸ்னு வரும். திரும்ப இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா போட்டுருங்க. வி ஸ்கொயர் இதான் வி ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் விக்கு ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வி இன்ட்டு யூ டேஷ், வி இன்ட்டு யூ டேஷ் இன்ட்டு யூ டேஷ்னா மைனஸ் 1 மைனஸ் u into v dash, u நானது minus x into v dash na minus x by root of 1 minus x square. ரைட்டா, இப்போ ரைட்டாக சிம்பிளி பண்ணுவோமா. ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல், இங்கே மைனஸை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம். மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பட் ஆனால் இந்த மைனஸ் அப்படி தான் இருக்குது. ரைட்டா, இதுதான் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை இது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு வெறும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிம்பிளை பண்ணுவோமா. இது எல்சிஎம் எடுங்க. ஸோ இங்கே பாருங்களா, ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்னதுப்பா 2 தானே. அப்போது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா வெறுமனே இந்த மைனஸ் வெளியே இருக்குது, வெறுமனே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். தென் திஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த டேர்ம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த மைனஸ் உள்ள தள்ளிடலாம். மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, வெறும் இது மட்டும் இருக்குமா, அதை வந்து பை 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல். அப்போ என்னதான் இருக்குது மேலே மிச்சம், மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். அப்படியே 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ மைனஸ் 1 பை இங்கே பாருங்கள், இது வந்து பவர் 1/2, இது வந்து பவர் 1 மேல்னா 1. இங்கே தெரில, குட்டியே தெரியுதுல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது ரூட் ஆஃப் இப்போ ஏ பவர் ரூட் ஏன்னு இருக்குது, இங்கே வெறும் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாம். இது 1/2, இது பவர் 1. 1/2 ப்ளஸ் 1னா 3/2 ஆகிடும். அப்போ இதே மாதிரி தான், இதுக்கு பவர் 1/2, இதுக்கு பவர் 1, ஒன்று மேல்னா ஹோல் பவர் 1. கரெக்டாக? அப்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2ன்னு ஆகிடும். ஓகேவா? டெக்ஸ்ட் புக் ஆன்சர் என்னது, இந்த டேர்மை மேலே தள்ளிட்டாங்க. ஸோ அப்போ டெக்ஸ்ட் புக் ஆன்சருக்கு நான் இங்கே அழிச்சிட்டு போகிறேன். இந்த மைனஸ் அப்படி இருக்குது, இது அப்படியே மேலே தள்ளிட்டாங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 3/2. இது டெக்ஸ்ட் புக் ஆன்சர். பட் ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் இப்படியே கூட விட்டுக்கலாம். இல்லைனா இது பாருங்கள், இது ரூட்டுனா பவர் 1/2, இது வந்து ஹோல் பவர் 1. ஸோ இது பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம். 1/2 ப்ளஸ் 1 3/2, அதான் பவர் 3/2ன்னு ஆயிருக்கு. இப்படியே கூட விட்டுடலாம். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் புக் ஆன்சர் தெரிய போகுது. ஸோ இதோட 7th சம் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் எரேஸ் பண்ணுங்க. இது வந்து இதுக்காக நான் சொன்னது. ஓகே, 7th சம் முடிஞ்சது. ஃபஸ்ட் சம்மில் இருக்க எல்லா சப்டிவிஷனும் போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன், அண்ணனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.